கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற ஈழத்து தமிழ் இசையும் தமிழ் ஆடலும் தலைக்கோல் வழங்கலும் 2026 இரண்டாம் நாள் நிகழ்ச்சியின் மாலை நேரத்தில் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இன்று கலாபூஷணம் சங்கீத பூஷணம் ராஜ மாஸ்டர் அரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். முதலில் தமிழர் மரபுக்கேற்ப மங்கள விளக்கேற்றலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். மங்கள விளக்கேற்றுவதற்காக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை அழைக்கிறேன். அடுத்து ஞானம் சஞ்சிகையின் துணை ஆசிரியர் திருமதி ஞானம் ஞானசேகரன் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் சு சிவரத்தினம் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் துஷ்யந்தி சத்யஜித் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய இசை அளிக்கையை வழங்க இருக்கின்ற இசை அர்ச்சனை குழுவின் தாபகரான பிரம்மஸ்ரீ AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் துணை நிதி செயலாளராக பணியாற்றுகின்ற திருமதி லீலாவதி மோகனசுந்தரம் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நன்றியுரை வழங்க இருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் உறுப்புரிமை குழு செயலாளர் திரு சி மயூரன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். மங்கள விளக்கேற்றிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் எமது நன்றி. அடுத்ததாக தமிழ் வாழ்த்து இசைத்து நிகழ்ச்சியை இனிமையாக ஆரம்பித்து வைக்க செல்வி பிரியங்கா ஆன் பிரான்சிஸ் நீண்ட காலமாக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் விழாக்களிலே தன்னுடைய மதுரமான குரலினால் தமிழ் வாழ்த்து இசைத்து இனிமை சேர்க்கின்ற அந்த பெண் என்ற ஒரு இளம் யுவதியாக வளர்ந்திருக்கின்றார். அவரை அன்புடன் அழைக்கிறோம். சிறுக்கும் இதழும் தமிழே சிறைக்கும் சிந்தனைகளும் தமிழ் சிந்திக்கும் சுருக்கம் நோதலில் விழுந்தெழும் காலை தொடரும் வியர்வில் தமிழனி பெரும் திறக்கும் கண்கள் தமிழா திறக்கும் திகழும் பொருளும் தமிழில் தோற்கும் பிறக்கும் மொழியில் தமிழ் பூமலரும் வீடுறும் தோற்றம் தமிழனை காக்கும் உலகில் நாங்கள் மூத்தவர் மொழியில் கலைகள் எம்மரும்
துலங்கிய மொழியில் தோன்றிய தமிழர் சொன்னதை கேட்டே பின்னவர் வாழ்ந்தார். பல மொழின்ற பயணமுள்ளன்னை பாயன பலரும் படைத்தது கேட்டும். பாரன பலர் முன் படைத்தது கேட்டோம். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல்ல முதல் கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பெரு தனிமை சோவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்கும் தமிழ் மீது தமிழெங்கள் உயிரென்பதாலே வெந்தருமுண்டு தமிழருக்கு இப்போவே மேலே தமிழ் என்னில் எம்மோய பொருளாம் இந்த தமிழ் குன்றமே தமிழ்நாடெங்கும் நிகழாம் தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு நல்ல தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்றே தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வென்றே தினம் பாடு இனிமை தமிழ் மொழி இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல முதல். பலமொழி இந்த பைந்தமிழ் அன்னையை வாழ்த்தி பாடிய செல்வி பிரியங்கா ஆன் பிரான்சிஸுக்கு எமது நன்றி. அவருக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் வழங்குகின்ற சான்றிதழை வழங்கி வைக்குமாறு தமிழ்ச்சங்க தலைவர் சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை அழைக்க பிரியங்கா. நிகழ்ச்சி நிரலில் அடுத்ததாக தலைமையுரையாற்றுமாறு திருமதி சுகந்தி ராஜகுலேந்திராவை அழைக்கிறேன். என்று தலைமையுரை நிகழ்த்த இருந்த சட்டத்தரணி பரமேஸ்வரன் அவர்கள் சில காரணங்களால் இங்கு வருகை தர முடியாமையால் திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்கள் இன்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவார். விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்ற நேரம் தலைவரை அழைக்கிறேன். சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற பேராசிரியர் சு சிவரத்தினம் அவர்களை அழைக்கிறேன். நன்றியுரை நிகழ்த்துகின்ற மயூரன் அவர்கள் சற்று நேரம் கழித்து வர உள்ளார்கள். நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கும் முகமாக தொடக்க உரை ஆற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. கொழும்பு தமிழ்ச்சங்கம் நீண்ட பல வருடங்களாக நடத்தி வருகின்ற தமிழிசை, தமிழ் ஆடல், பாரம்பரியம், மரபு மாற்றங்கள், வளர்ச்சி போக்குகள் பற்றிய இந்த ஆய்வரங்கு இம்முறை 3 நாட்களாக நடைபெறுகிறது. இன்று காலையிலே ஆய்வரங்கிலே தமிழரின் முகழ்ப்பு ஆடல், மக்களிய ஆடல், தமிழரின் இசை ஆடல் வரலாறுகளை ஆவணப்படுத்த வேண்டியதன் அவசியம், ஈழத்தமிழ் ஆடல்களில்
பயில்வு, அளிக்கை, அது சம்பந்தமாக இருக்கின்ற சம்பிரதாயங்கள், அவற்றில் பின்னடைவுகள், ஒப்பியல் ஆய்வுகளின் தேவை என்கின்ற பல்வேறு கருப்பொருள்களிலே மிகச்சிறந்த ஆய்வுரைகள் இடம்பெற்றன. பேராசிரியர் சிவத்தம்பி கூறுவார், ஒரு இசை பாரம்பரியத்தை அல்லது ஒரு மரபு சார்ந்த ஒரு விடயத்தை ஆராயும் போது 2 விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, பண்பாட்டு கூறுகளிலே அது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது, சமூகவியல் பின்புலத்தில் வைத்து அந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற இந்த 2 விடயங்களை அவர் அடிக்கோடிட்டு கூறுவார். நாம் தமிழர்களின் புலப்பெயர்ப்பினோடு பல்வேறு விதமான நெருக்கடிகளை கண்டு வந்தாலும் அவற்றில் மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு கூறக்கூடியது எமது அடையாள சிக்கல். இந்த அடையாள சிக்கல் என்பது புவியின் முழு பரப்பிலும் பறந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு எமது கண்ணுக்கு புலப்படாத வகையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றம். இந்த நெருக்கடியின் மத்தியில் எமக்கான இசை, எமக்கான ஆடல் மரபுகள் என்பவற்றை கண்டடைவதற்கான எங்கள் முயற்சிகளில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இந்த ஆய்வுகள், அளிக்கைகள் என்பவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். எம்முடைய உணர்வு நிலை சார்ந்ததாக, எமது மண் சார்ந்ததாக, எமது பண்பாட்டு ஆழங்களை தேடுவதாக, வேர்களை நோக்கி போவதாக இந்த ஆய்வுகள் அமைகின்றன. ஆடல் பாரம்பரியத்தை நாங்கள் அறிவோம். கிராமிய சடங்குகள், பாரம்பரியங்கள் எல்லாவற்றோடும் இணைந்து அது வளர்ந்து வந்தது. இசையும் அவ்வாறானதுதான். மனித வாழ்வின் பல்வேறு அம்சங்களை பிரதிபலித்துக் கொண்டு அவை முகிழ்த்து எழும்பின. சிலப்பதிகாரத்திலே இருந்து 2 விடயங்களை மட்டும் கூறி, சிலப்பதிகாரத்திலே இசையும் ஆடலும் இணைந்து நிற்கின்ற ஒரு பாங்கை நாங்கள் பார்க்கிறோம். நாட்டார் இசை வகைகளான வேட்டுவவரி, குன்றக்குரவை என்பவற்றை 1வது நிலையாக நாங்கள் கொண்டால், 2வது நிலையாக வருவது ஆய்ச்சியர் குரவை. நாட்டார் மரபுக்கும் செவ்வியல் மரபுக்கும் இடையிலே ஒரு தொடுக்கின்ற ஒரு பாலமாக அந்த ஆய்ச்சியர் குரவையை இளங்கோவடிகள் கட்டியிருப்பார். 3ஆம் நிலையில் வருகின்ற அந்த அரங்கேற்று காதை செவ்வியல் ஆடல் நிலையில் வந்து நிறைவேறுகிறது. ஆகவேதான் நாட்டார் மரபுகள், நமது வாய்ப்பாட்டு மரபுகள், இசை மரபுகள், கருவி இசை என்பவற்றின் ஒரு வளர்ச்சி போக்கை காட்டுகின்றதாக இன்று எங்களுடைய கூத்து மரபுகளும் செழித்து வளர்ந்துள்ளன. காலையில் கூத்து மரபுகள் பற்றி மிக ஆழமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. நம்முடைய இசை பாரம்பரியத்தை நாங்கள் பார்க்கும் போது நமக்கு தெரியும் நம்முடைய பண்களின் செழுமை பற்றி. பண் இசையில் பாரம்பரியம் எவ்வளவு நீண்ட காலத்துக்கு பின்னோக்கி போகின்றது என்பதும் நாங்கள் அறிந்தபடி. இதனை இலக்கிய சுவையோடு கூறுவதானால் கம்பரை பாருங்கள். கம்பர் தன்னுடைய பாத்திரங்களின் இயல்புக்கு ஏற்ப பண்களின் பெயர்களை பயன்படுத்தி இருக்கிறார். சீதை என்ற பாத்திரத்தை எங்களுக்கு தெரியும். மணமேடைக்கு வருகின்ற சீதை எப்படி இருப்பாள்? அவள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பெண்ணாக, அடக்க ஒடுக்கமாக வருகின்ற ஒரு பெண்ணாக இருப்பாள். அவளுடைய குரல் எப்படி இருக்கிறதாம் தெரியுமா? கம்பர் சொல்லுகிறார், நைவளம் நவிலொரு மொழி. நைவளம் என்பது நட்டபாடை என்கின்ற எமது பண்ணை குறிக்கும். அதற்குரிய குணங்கள் அந்த பெண்ணுக்கு அவர் சுட்டுகின்ற குணங்களாக இருக்கின்றன. அதே போல சூர்பனகையையும் நாங்கள் அறிவோம். சூர்பனகையை ஒரு காமத்தின் வயப்பட்ட பெண்ணாக அவர் காட்டுகிறார். காமரம் என்கின்ற சொல்லை அங்கு அவர் பயன்படுத்துகிறார். காமரம் என்பது தமிழ் பண்ணின் சீகாமரத்தை குறிக்கிறது.
காமத்தின் இயல்பை புலப்படுத்துவதற்காக அந்த பெண்ணை அவர் கூறுகிறார். அதே போல தாரையை உங்களுக்கு தெரியும், தாரை புலம்புகிறாள். அவள் புலம்பும் போது எமக்கு இரக்கம் ஏற்படுகிறது. அந்த இரக்க சுவையை புலப்படுத்துகின்ற பெண்ணாக அவர் தாரையை பற்றி கூறும்போது விளரி என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். விளரி என்பது தோழிராகம், இரங்கற்பெண். ஆக பெண்கள் எல்லாம் காலங்காலமாக இலக்கியங்களிலும் எங்கள் நாட்டார் மரபுகளிலும் பயின்று வந்தன என்கின்ற அந்த சுவையான செய்தியை கூறிக்கொண்டு தொடக்க உரையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்புரையை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் சு. சிவரத்தினம் அவர்கள் கலைகளினோடு வரலாற்றை அணுகுதல் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வரலாறு என்பது மாறிக்கொண்டிருப்பது, மரபு வரலாற்றோடு ஒட்டி வளர்வது. ஆகவே காலந்தோறும் மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த மரபுகளும் வளர்ச்சி படிகளும் கலைகளினோடு பிரதிபலிக்கும் என்பது நமக்கெல்லாம் தெளிவாக தெரிகின்ற விடயம். ஆகவே வரலாற்றில் கலைகளை நாங்கள் பார்ப்பது போல கலைகளினோடு அவர் வரலாற்றை பார்க்க விளைகிறார். இசை அளிக்கை நடக்க இருக்கிறது. இசை அர்ச்சனை குழுவினர் வழங்குகின்ற சிறப்பு தமிழ் இசை நிகழ்ச்சி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வர இருக்கிறது. அடுத்ததாக தலைமையுரையை நிகழ்த்துமாறு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை மிகுந்த அன்புடன் அழைக்கிறோம். சங்கீத பூஷணம் ராஜு மாஸ்டர் அரங்கிலே கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்தும் தமிழிசை தமிழ் ஆடல் விழாவின் 2ஆம் நாள் மாலை நிகழ்விலே நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே ஒரு அருமையான தமிழ் வாழ்த்தை எங்களுடைய செவியிலே எல்லாம் தேன் பாய் திவித்த அந்த இசையை வழங்கிய செல்வி பிரியங்கா ஆன் பிரான்சிஸுக்கு முதலில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்க உரை நிகழ்த்திய எங்களுடைய இலக்கிய குழு உறுப்பினரும் பேரவை உறுப்பினருமாகிய வசந்தி தியாபரன் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சு. சிவரத்தினம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் துஷ்யந்தி சத்யஜித் அவர்களே, மற்றும் எங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, தமிழிசை தமிழ் ஆடல் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும், அத்தோடு குறிப்பாக எங்களுக்கு ஒரு சிறப்பு தமிழிசையை வழங்க வந்திருக்கின்ற பிரம்மஸ்ரீ இசை அர்ச்சனை குழுவின் ஸ்தாபகர் பிரம்மஸ்ரீ AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, அவரோடு அவர்தம் பிள்ளைகள், இவர் இந்த பிள்ளைகளை பெறுவதற்கு இவர் என்ன தவம் செய்தார் என்கின்ற அளவுக்கு அவ்வாறான பிள்ளைகளை பெற்ற ஒரு தந்தையாக இவர் இருக்கின்றார். அனந்த நாராயணன், அரவிந்தன், நந்தினி, வாசுகி ஆகியோர் உங்களுக்கு தங்களுடைய இசை அமுதத்தை தர காத்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று என்னுடைய தலைமை உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க இருந்தவர் எங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சட்டத்திரணி பரமேஸ்வரன் அவர்கள். ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு திடீரென ஒரு துயர சம்பவத்திலே அவர் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் அவரால் இன்று இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க முடியவில்லை. அதன் காரணமாக அந்த பொறுப்பை இன்று நானேற்று அவருடைய அந்த பணியை செய்ய வேண்டிய நிலைப்பாட்டிலே இருக்கிறேன்.
நேற்றைய நிகழ்விலே நேற்று மாலை நாங்கள் ஆரம்பித்த பொழுது இலக்கிய குழு செயலாளர் ஒரு நோக்குரையை வழங்கி இருந்தார். அந்த நோக்குரையிலே அவர் ஈழத்தமிழர் கலை வரலாறு என்பதை ஈழத்தமிழர் கலைகளின் வரலாறு, ஈழத்தமிழர் கலை வரலாறு என்பதை ஈழத்தமிழர்களுடைய கலை வரலாறு என்று நோக்குவதற்கான அல்லது அதனை புரிந்து கொள்வதற்கான அவசியப்பாடு உருவாகியுள்ளது என்பதை அவர் ஒரு காத்திரமாக அடிக்கோடிட்டு நமக்கெல்லாம் கூறியிருந்தார். அந்த வகையிலே தான் இன்றைக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர் சிவரத்தினம் அவர்கள் கலைகளினோடு வரலாற்றை நோக்குதல் என்கின்ற தலைப்பை எடுத்து இன்றைக்கு நமக்கு ஒரு சிறப்புரையை ஆற்ற இருக்கின்றார். ஈழத்து வரலாறும் பண்பாடும் என்கின்ற துறையிலே ஈழத்து கலைகள் ஒரு முதன்மையான பகுதியாகும். சமூக வரலாற்று பண்பாட்டு வரைவியலில் கலைகள் வரலாறு ஒரு முதன்மையான இடத்தை பெறுகின்றது. பொதுவாக கலை என்பது மனிதரது உள்ளத்தை தன்வயமாக்கி நிரம்பி அவ்வளவோடு நில்லாமல் வெளிப்படும் ஆற்றலே கலை. கலையாற்றல் உள்ளத்தை ஈர்க்கும் ஒரு காவியமாக வெளிப்படலாம், என் கண்ணுக்கு வரும் ஓவியமாக கூட வெளிப்படலாம், சிற்பமாக உருப்பெறலாம், கண்ணையும் கருத்தையும் தன்பால் ஈர்க்கும் ஒரு கட்டடமாகவும் அது மிளிரலாம். இன்னும் புறவாகவும் இந்த கலைகள் தோன்றி நமக்கெல்லாம் காட்சி அளிக்கலாம். கலைகள் மனித நாகரிக பண்பாட்டு தொடர்ச்சியின் நிலைபெறாக்கத்தின் உயிர்ப்பு களங்களாக அமைகின்றன. கலைகள் இசைக்கலை, ஆடற்கலை, கட்டடக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, வழிபாட்டுக்குரிய திருவுருவங்களை வார்க்கின்ற வார்ப்புக்கலை, நாடகக்கலை, சமயக்கலை, மருத்துவக்கலை, தொழில்நுட்பக்கலை, தத்துவக்கலை, இலக்கியக்கலை, அலங்காரக்கலை, ஊடகக்கலை என்று இவ்வாறு இன்னோரன்ன பல வேறுபட்ட கலைகள் விரிவாக்கம் பெற்று வருவதை நாம் காணலாம். ஈழத்து தமிழ் சமூகமும் இதற்கு விதிவிலக்கல்ல. இந்த கலை மரபுகளின் தொடர்ச்சியின் நீட்சியின் இணையாகத்தான் சமூக வரலாறு நோக்கப்படவும் எழுதப்படவும் வேண்டும். கொழும்பு தமிழ்ச்சங்கம் கலைகளின் புரிதலுக்கும் தெளிவுக்கும் அறிவு, ஆய்வு, புலமை, ஆற்றுகை, அளிக்கை என பல்வேறு நிலைகளில் பல்வேறு தளங்களில் நின்று கலைநோக்கு கலைகளுக்கான விளக்கத்தை விரிவாக்கும் வகையில் இயங்க வேண்டியிருக்கின்றது. தமிழர் வாழும் பிரதேசங்களை தளமாக கொண்டும் அவ்வப்பிரதேசங்களில் வாழுகின்ற தமிழர்கள் தமக்குரிய கலைகள் என்று எவற்றை கொள்கின்றார்களோ அவற்றை தமிழர் கலைகள் என்று நாம் கொள்ளலாம். ஈழத்து பகைப்புலத்திலே தமிழர் கலைகள் குறித்த ஆழ் புரிதல் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. தமிழர்களது கலைகள் தமிழரிடையே கலைகள் என்கின்ற பொழுது கலைகள் என்பவை உலக பொதுவானவை என்பதும் உலகின் எல்லா மக்கள் சமுதாயங்களுக்கும் உரியன என்பதும் உள்ளர்த்தமாக கொள்ளப்படுகின்றது. இவ்வாறான கலைகள் யாவை என்ன என்பது பற்றிய தொடக்க நிலை உசாவல் மிக முக்கியமானதாகும். இதற்கு வலுச்சேர்க்கின்ற வகையிலே தான் தமிழ் இசை, தமிழ் ஆடல் மீதான ஆய்வும் உரையாடலும் மேற்கிளம்புகின்றது. நாம் இன்று கலையினை அடிப்படையான ஒரு ஜனநாயக உணர்வுடனேயே பார்க்கின்றோம். எனவே மக்கள் நிலையிலும் கலை எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை அறிய வேண்டுவது நமக்கான கடப்பாடாகின்றது. ஏனெனில் ஒரு மக்கள் கூட்டத்தின் கலை பாரம்பரியம் அது அச்சமுதாயத்தின் சராசரி மனிதரின் கலை கண்ணோட்டத்தில் இருந்தே அறியப்பட வேண்டும். இவ்வாறுதான் அந்தந்த கலைமரபுகளின் தொடர்ச்சியை அல்லது நீட்சியை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் கலைகள் என்பதனை பண்பாடு மற்றும் வரலாற்று கூறுகளின் பகைப்புலங்களினோடு தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கலைகளினோடு வரலாற்றை நோக்குதல் என்பது சமகாலத்திலே சமூக வரலாற்று வரைவியலிலே புது நோக்குகளை முன்வைக்கும் கருத்தியல் ஆய்வுக்கூறுகளை கொண்டதாக அமைகின்றது. தனக்கான விசாரணை, உரையாடல் பைகளங்களையும் திறந்து விடுகின்றது. தமிழ் ஆடல், தமிழ் இசை, இந்த கலை மரபுகளின் ஊடாக ஈழத்தமிழர் சமூக வரலாற்றை பண்பாட்டியல் எழுதியல் நோக்குமுறைக்கான சிந்தனை புலம், ஆய்வு புலம் நம் முன்னே நிறையவே விரிந்து கிடக்கிறது. இந்த 3 நாட்களும் இவற்றுக்கான ஒரு அருட்டுணர்வையும் சிந்தனை தெளிவையும் புரிதலையும் இந்த நிகழ்வு எங்களுடைய முயற்சி உருவாக்குமானால் இது நமது முயற்சிகளுக்கு கிடைத்த பலனாகவும் நாம் சமூகத்துக்கு ஒரு விளைவுகளாகவும் இருக்கும் என்று நம்பி
இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையை ஆற்றிச் சென்ற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமதி சுகந்தி ராஜகுலேந்திராவுக்கு நன்றி. ஜனநாயக பண்பாடு என்கின்ற ஒரு புதிய சொல்லாடலை அவர் இங்கு அறிமுகம் செய்தார். அந்த கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்புரை நிகழ்த்த பேராசிரியர் சு சிவரத்தினம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கலைகளினோடு வரலாற்றை அணுகுதல் என்கின்ற ஒரு சிறப்பான தலைப்பிலே அவருடைய உரை நிகழ உள்ளது. அவரை அன்புடன் அழைக்கிறேன். தலைவர் அவர்களே, தமிழ் வாழ்த்து இசைத்த செல்வி பிரியங்கா ஆன் பிரான்சிஸ் அவர்களே, தொடக்க உரையாற்றிய திருமதி வசந்தி தயாபரன் அவர்களே, விரிவுரையாளர் துஷ்யந்தி அவர்களே, நண்பர் மதுசூதன் அவர்களே, இன்னிசை விருந்தளிக்க வந்திருக்கும் பிரம்மஸ்ரீ AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த கலைகளினூடு வரலாற்றை அணுகுதல் என்பதும் கலை வரலாறு என்பதும் சற்று வித்தியாசமானது. கலை வரலாறாக எனது பேச்சை விளங்கிக் கொள்ளக்கூடாது. கலை வரலாறு என்பது கலைகளினுடைய வரலாறு. ஒரு கலை எவ்வாறு உருவானது, அது காலத்துக்கு காலம் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, எப்படி வளர்ந்து வந்திருக்கின்றது என்பது பற்றிய ஒரு வரலாற்று அணுகுமுறையாக கலை வரலாறு இருக்கும். கொஞ்சம் ஆழமான அறிவுடையவர்கள் அந்த கலை வரலாற்றினூடு சமூக வரலாற்றை அணுகுவார்கள். ஆனால் பெருமளவுக்கு எங்களுடைய புலமையாளர்கள் அதை ஒரு தட்டையான பரப்பாக கலை வரலாறாக அணுகுகின்ற முறையினை பார்த்திருக்கின்றோம். நான் இங்கே எடுத்துக்கொள்கின்ற விஷயம் கலைகளினூடு வரலாற்றை எவ்வாறு அணுகுதல் என்பது பற்றி. எங்களுடைய பாரம்பரியமான வரலாற்றறிஞர்கள் வரலாற்று எழுத்தியல் மூலங்களாக தொல்லியல் சான்றுகளையும் கல்வெட்டு ஆதாரங்களையும் தான் எடுத்துக்கொள்வார். இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு வரலாறு எழுதுகின்ற போது அந்த வரலாறு யாருடைய வரலாறாக இருக்கும் என்றால், அந்த காலத்து ஆளும் வர்க்கத்தினுடைய வரலாறாக இருக்கும், அரசர்களினுடைய வரலாறாக இருக்கும், அல்லது அந்த அரசு பிரதிநிதிகளினுடைய வரலாறாக இருக்கும். அது சமூகத்தின் வரலாறாக அமைவதில்லை. மார்க்சிசம் அறிமுகமானதன் பின்பு மார்க்சிசம் இதனை கேள்விக்குட்படுத்தியது. ஆளும் வர்க்கம் அரசர்களின் வரலாறு கூறப்படுவதை தவிர மக்களினுடைய வரலாறு எங்கே என்ற கேள்வி மார்க்சிசம் முன்வைத்தது. மார்க்சிசத்தில் ஓரளவு அறிமுகமானவர்கள் அந்த மக்களின் வரலாற்றை தேட ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு தெரியும், பேராசிரியர் கைலாசபதி அவர்கள், பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் போன்றவர்கள் இலக்கியத்தின் வழி தமிழருடைய வரலாற்றை அணுகியிருக்கிறார்கள், சமூக வரலாற்றை பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் மட்டக்களப்பு கூத்தினூடாக மட்டக்களப்பு வரலாற்றை, மட்டக்களப்பு சமூகத்தையும் பார்த்திருக்கின்றார். தமிழகத்திலே வானமாமலை, ஆசிவ சுப்பிரமணியம், தோ பரமசிவம், முத்தையா போன்றவர்கள் இந்த அணுகுமுறையினை மேற்கொண்டு வரலாற்றறிஞர்களால், அதாவது பாரம்பரியமான வரலாற்றறிஞர்களால் பார்க்கப்படாத மறுபக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழர்களை பொறுத்தவரை இலக்கியத்தின் வழி நாங்கள் வரலாற்றை அணுகியது போல மற்ற கலைகளின் வழியே நாங்கள் வரலாற்றை பார்ப்பதில்லை. நாங்கள் இலக்கியத்தின் வழிதான் கூடுதலாக பார்ப்போம். ஓவியத்தினூடாகவோ சிற்பத்தினூடாகவோ கட்டிடக்கலையினூடாகவோ நாங்கள் வரலாற்றை பார்க்கவில்லை. பெருமளவுக்கு எங்களுடைய வரலாற்று
இந்த கலைகளினூடு வரலாற்றை அணுகினவர்கள் பெருமளவுக்கு இலக்கியத்தின் வழி நின்றாம் பார்த்திருக்கிறார்கள். சங்ககாலம், சங்கமருவிய காலம், பக்தி நெறி காலம் என நாம் வரையறுத்து கூறுகின்ற இந்த காலம் எல்லாம் எங்களுக்கு இலக்கியத்தின் வழியாக நாங்கள் அந்த வரலாற்றை அணுகிய விதத்தை காட்டுகின்றது. இது இந்த இலக்கியத்தின் வழியாக வரலாற்றை அணுகுகின்ற போக்கும் எங்களோட தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ வரைக்கும் கொண்டு வருகிறோமான்னு கேட்டோம்னு சொன்னால் இல்லை. எங்களுக்கு எப்போது கல்வெட்டு ஆதாரங்களும் தொல்லியல் ஆதாரங்களும் கிடைத்ததோ அப்போது நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், நிறுத்திவிட்டு அந்த ஆதாரத்துக்கு போயிட்டோம். அப்போ இந்த இலக்கியத்தின் வழியான அணுகுமுறையிலும் கூட எந்த இலக்கியத்தின் வழியாக ஆய்வு செய்கின்றோம், யாருடைய இலக்கியத்தின் வழியாக ஆய்வு செய்கின்றோம் என்பதெல்லாம் கேள்விகளாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த இலக்கியங்கள் தொகுக்கப்பட்ட முறையில் எத்தனை இலக்கியங்கள் விடுபட்டுட்டது என்ற கேள்வி இருக்கின்றது. விடுபட்ட இலக்கியங்கள், உபகைப்பட்ட இலக்கியங்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே யாருடைய இலக்கியங்களை வழியாக நாங்கள் வரலாற்றை பார்க்கின்றோம் என்பதில் எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கின்றது. ஆனால் தமிழ் மரபில் நாங்கள் இந்த இலக்கியத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், இலக்கியத்தின் வழி எல்லாத்தையும் பார்க்கின்ற முக்கியத்துவம் ஏனைய கலைகள் வழியாக நாங்கள் பார்ப்பது கிடையாது. இந்த நாங்கள் வினாந்தரை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் இலக்கியத்தின் வழி இசைக்கு வந்து இசையின் வழி யாழ் ஆராய்ச்சிக்கு போய் அது அப்படியே போய் சுமேரியர்களுடன் தொடர்படுத்துவார் வரலாற்றை. ஆகவே அந்த இலக்கியத்தின் வழியாக நாங்கள் அணுகுகின்ற முறை, நாங்கள் தமிழை பார்க்கின்ற முறை இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் தமிழை எப்படி பார்க்கின்றோம்? முத்தமிழ் என்று தான் பார்க்கின்றோம், இயல் இசை நாடகம் என்று தான் பார்க்கின்றோம். அப்போ எங்கள்கிட்ட ஓவியம், சிற்பம், கட்டிடம் எல்லாம் இல்லையா? இதிலே எல்லாம் சாதனை செய்யலையா தமிழர்கள்? உலகுக்கு தமிழர்கள் வழங்கிய நடராஜ சிற்பம், அதனுடைய தத்துவ வெளிப்பாடு அவ்வளவு பொலிவானது. அதை விட்டு போடுறோமே நாங்கள். எங்கள்கிட்ட இருக்கின்ற பிரமிக்கத்தக்க தமிழர்களிடத்தில் இருக்கின்ற கட்டிடக்கலை மரபு பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை. தஞ்சை பெரிய கோயிலிருந்து கல்லணை வரைக்கும் தமிழர்களுக்கான ஒரு கட்டிடக்கலை மரபு ஒன்று இருந்துதானே இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்குறோம் இல்லை. ஓவிய மரபு ஒன்று இருந்திருக்கிறது அல்லவா? தஞ்சை ஓவியம், சித்தனவாசல் ஓவியம் என்றொரு செழுமையான ஓவிய மரபை கொண்டிருக்கின்றோம். இதுகளெல்லாம் நாங்கள் பார்க்காமல் தமிழை நாங்கள் முத்தமிழுக்குள் வரையறுத்துக்கு நின்று அதையே தமிழாக பார்க்கின்ற ஒரு புலமைத்துவம் எங்களிடம் இருக்கின்றது. மற்ற கலைகள் பற்றிய ஒரு பாராமுகம் இருக்கின்றது. சரி, ஓவியம், சிற்பம் என்று நாங்கள் கட்டிடம் என்று பார்த்தோம் என்றால் அதற்கு பிறகு வந்த இந்த தொழில்நுட்ப கலைகள், சினிமா, புகைப்படம், இப்போ நாங்கள் கதைக்கின்ற டிஜிட்டலா, இதுகளுக்கு எல்லாம் தமிழ் இல்லையா? இதிலே எல்லாம் தமிழர்கள் சாதனை புரியவில்லையா? இதற்கூடாக நாங்கள் தமிழை பார்த்திருக்கின்றோமா என்று பார்த்தோம்னா இல்லை, அதுங்களுக்கு கொஞ்சம் திண்டத்தை அதெல்லாம் வேறொரு விஷயமாய்த்தான் பார்க்கணும். அதுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி பார்ப்போம். சினிமாவுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டாம் சினிமா தமிழிசை என்று சொல்லி பார்ப்போமே தவிர சினிமாவினுடைய அடிப்படையில் தமிழ் சினிமாவாக அதை எத்தனை பேர் வளர்த்தெடுத்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்ப்பது கிடையாது. அப்ப இந்த நோக்கு நிலை எங்கள்கிட்ட ஒரு பாரம்பரியமாக இருந்து வாரத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த நோக்கு நிலையின் காரணமாக நாங்கள் வரலாற்றை பார்த்து வரலாற்றுக்கு ஊடாக சில விஷயங்களை சொல்ல வருகின்ற போது கலைகளிலே நாங்கள் சில தவறான முடிவுகளுக்கு நாங்கள் கலை வரலாற்றை அந்த வரலாற்றை நாங்கள் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த கலைகளினோடு வரலாற்றை அணுகுதல், சமூகத்தை அணுகுதல் என்ற விடயத்தில் நவீன சிந்தனை முறை எங்களுக்கு சில கொள்கைகளை தந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், லெவிஸ்ட்ராஸினுடைய அமைப்பியல்வாதம் தொடர்பாக அநேகம் பேர் அறிந்திருப்பீர்கள். கலை வடிவங்களினுடைய அமைப்பை ஆராய்வதனூடாக அந்த கலை வடிவத்தினுடைய சமூகத்தை, அதனுடைய வரலாற்றை விளங்கிக் கொள்தல் அமைப்பியல். அவன் சொல்ற அமைப்பியல் வடிவம் தொடர்பானது மட்டுமல்ல, அமைப்பு என்பது அதுக்குள்ள ஓடுகின்ற ஓட்டத்தை கண்டுபிடிப்பது என்று சொல்வார்.
அவர் மானிடவியலுக்கு பயன்படுத்திய அந்த ஆய்வு முறையினை கலைகளுக்கு நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு சிந்தனை முறை. உதாரணமாக நாங்கள் கதைக்கலாம் என்று சொன்னால், முதல் ஒரு இதிலே நான் இது தொடர்பாக உரையாற்றி இருக்கிறேன். எங்களுடைய மகடி கூத்தை அமைப்பியல் முறையினூடாக எவ்வாறு விளங்கிக் கொள்வதென்று. இப்ப நான் எடுத்துக்கொள்கின்ற அந்த அமைப்பியல் ஊடாக கலையை பார்க்கறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு விஷயம் சீரியா ஓவியத்தை நாங்கள் கற்பனை செய்து கொள்வோம். உங்களோட எல்லாருக்கும் அந்த சீரியா ஓவியம் கண்ணுக்குள்ள வரும். 2 பெண்கள் மலர்களை தூக்கிட்டு மலர் தட்டோடு இருக்கிறத உங்களோட ஸ்கிரீன்ல ஓட விடுங்கோ. இந்த ஓவியம் தொடர்பாக கலாயோகி ஆனந்தகுமார சுவாமி அவர்கள் தனது மெடிவல் சிங்கள இடைக்கால சிங்கள கலை எனும் நூலிலே சொல்லுவார். இது ஒரு அருமையாக ஒரு தரமான சிங்கள கலை என்று சொல்ல பாவித்திருப்பார். ஆனந்தகுமார சுவாமி அவர்களுக்கு பிறகு வந்த வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் சீரியா ஓவியத்தை ஒரு சிங்கள ஓவியம் என்கின்ற வகையிலே எழுத ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் இங்க பார்க்க வேண்டியது அது சிங்கள ஓவியமா தமிழ் ஓவியமான்றது இருக்கட்டும், அதில் எங்களுக்கு இல்லை பிரச்சனை. நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியது அதை ஓவியமாக எடுத்துக்கொள்ளும். இந்த இந்திய பாரம்பரியத்துக்கு உட்பட்ட ஓவியங்களினுடைய அடிப்படை என்னென்று சொன்னால், அதை ரேகைகளில் கோடுகளில் தங்கி இருப்பவை. கோடுகள் தான் அந்த ஓவியங்களுக்கு மூலாதாரமாக இருக்குமே தவிர வர்ணங்கள் அதுக்கு சப்போர்ட் தான். வர்ணங்கள் பிரதானம் அல்ல. ஐரோப்பிய ஓவியம் எடுத்துக்கொண்டேன் சொன்னால் இதுக்கு மறுதலையாக இருக்கும். அங்கு வர்ணங்களே அடிப்படையாக இருக்கும், கோடுகள் சப்போர்ட் பண்ணும். அந்த எதிர்த்தன்மை இந்திய மரபார்ந்த ஓவியங்களுக்கும் ஐரோப்பிய மரபார்ந்த ஓவியங்களுக்கும் இருக்கிறது. அப்ப இந்த இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம்னா, சீரியா ஓவியத்தை அப்படியே நீங்க ட்ரேஸ் பண்ணி விடுங்கோ, வர்ணம் எல்லாம் அந்த கோடுகளினூடாக அவ்வளவு ரசனையையும் அந்த ஓவியம் தருகிற சந்தத்தை, அதன் சுவையை, அதன் தொனியை, அதன் அழகை எங்களால் ரசிக்க முடியும். அந்த அந்த ஓவியங்களினுடைய கோடுகள் தருகின்ற லயத்தை நம்மளால் உணர முடியும். வர்ணங்கள் இல்லாத போது எங்களால் உணர முடியும். அப்ப இந்த அமைப்புக்கு அந்த ஓவியங்களின் அந்த மொத்த அழகியல் தன்மையை நாங்கள் எங்க பார்க்கிறோம்? சித்தன்னவாசல்ல பார்க்கிறோம், அஜந்தாவில் பார்க்கிறோம். அப்ப இந்த இந்திய மரபுக்கு அஜந்தா இருந்து சித்தன்னவாசலுக்கு கூடாக சீரியா வரைக்கும் இந்த ஒத்த வடிவமான அமைப்பை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இந்த ஒத்த வடிவமான அமைப்பு இருக்கின்ற போது எங்களால் எப்படி சொல்ல முடியும் இது ஒரு சிங்கள ஓவியம் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும் என்பது அடிப்படையான கேள்வியாகும். அப்ப இந்த 5ஆம் நூற்றாண்டை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும், 5ஆம் நூற்றாண்டிலே தமிழ் பௌத்த மரபு இந்தியாவில் மிக வலுவாக இருந்தது. புத்ததத்தர், புத்தகோசர் என்கின்ற பௌத்த அறிஞர்கள் இலங்கைக்கு வந்து, என்ற தமிழ் பௌத்த அறிஞர்கள் இலங்கைக்கு வந்து அனுராபுரத்திலே இருந்து பாலி நூல்களை உரைபெயர்த்து சிங்கள உரை நூல்களாக எழுதி பௌத்தத்தை அனுராபுரத்திலிருந்து வளர்த்திருக்கிறார்கள். இந்த கடல் தான் அதை பிரிக்கின்ற ஒரு பிரிகோடாக இருந்திருக்கிறதை தவிர பண்பாட்டு அம்சத்தில் தமிழ் பௌத்தமும், தமிழ்நாட்டிலே வளர்ந்த தமிழ் பௌத்தமும் இலங்கையில இருந்த பௌத்தத்துக்கும் இடையில் எந்த இன வேறுபாடுகளும் இருக்கவில்லை. எங்களுடைய இந்த சுதந்திரத்துக்கு பிறகு அல்லது அதுக்கு முன்பு சற்று ஆரம்பித்த இந்த இன அரசியலை நாங்கள் 5ஆம் நூற்றாண்டு சமூகத்தோட ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அங்கு அதிகாரமற்றவர்கள் என்ற பிரிப்பு தான் இருந்திருக்கிறது. தமிழ் படைத்தளபதிகள் அனுராபுர சாம்ராஜ்யத்தில் தளபதிகளாக இருந்திருக்கிறார். அது அவங்களுக்கு தெரியும், அந்த வரலாறு அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த கலை, இந்த வடிவம், இந்த அமைப்பு, இதை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரலாற்று அறிஞர்கள் சொன்ன அந்த வரலாற்று கருத்து ஒரு புனைவாக இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் தமிழ் ஓவியம் என்றோ சிங்கள ஓவியம் என்றோ ஒரு இனத்துவ அடையாளத்தை சுட்டி நாங்கள் அதை பார்க்கக்கூடாது. அது
இந்திய பாரம்பரியத்தின் ஓட்டத்தின் ஒரு வடிவம் ஆக நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இனவாத தன்மைகள் தான் எங்களை இவ்வளவு தூரம் போட்டு ஆட்டி வைக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு உதாரணத்திலே சொல்லாமல் நினைக்கின்றேன். நேற்று இந்த தமிழ்நாடல்கள் குறித்து நாங்கள் பேசுகிறதுனால் அதை பற்றி பேசலாம் நினைக்கின்றேன். எங்களுடைய பறைமேளக்கூத்து, பறைமேளக்கூத்து என்பது ஒரு கதை தழுவி வரும் ஆட்டம் அல்ல, அது தனி நிறுத்தம். இப்போ பறையினுடைய தாளத்துக்கு சொர்ணாளினுடைய இசை பின்னணியிலே ஆடுகின்ற தனி நடனம். அப்ப இந்த தனி நடனம் என்பது எங்களுக்கு கதை தழுவி வருகின்ற ஆட்டம் எப்போ வந்திருக்கும் என்று சொன்னால் வரலாற்றின் அடியாக எப்போ வந்திருக்கும் என்றால் ஒருத்தன் மியூசிக்கு தன் உடலை அசைப்பான். உங்களுக்கு ஒரு குத்துப்பாட்டு போட்டால் உங்களை அறியாமல் உங்களை காலும் கையும் ஆடும். அப்போ இந்த மியூசிக்கு நாங்கள் அல்லது இந்த கச்சேரி நடக்க போகுது, ஐயாட கச்சேரிக்கு எங்களை அறியாமல் தாளம் வரும், அது இசை செய்கின்ற மாயம். அப்ப எங்களுடைய உடலை இயக்குகின்ற தன்மை அந்த இசைக்கு இருக்கிறது. அப்ப இதுக்கு கதை தேவையில்லை, கதை தேவை. அப்ப ஆரம்பத்தில் மனித சமூகத்தில் இசைக்கு அசைந்ததுதான் முதல் படிநிலை. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கதை தழுவி வரும் ஆட்டம் வருது கூத்து. அவ மிக பிராதான வடிவம் எதென்று சொன்னால் தமிழர்களுடைய ஆடலின் பிராதான வடிவம் எதென்று சொன்னால் பறைமேளம் தான், பறைமேள டான்ஸ் தான். அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெருமளவான ஆட்கள் இருந்தால் எங்களுக்கு ஒரு காலத்தில் 80களுக்கு முதல்ல எங்களுக்கு நட்டுவ மேளம் இல்லை, பறைதான். பறைமேளத்தை புட்டு கொண்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாண வீடு இந்த பெட்டி கொண்டு போகிறது, இந்த பெட்டி கொண்டு போகிற புட்டு கொண்டு போகிற பெட்டி கொண்டு போகிறதுக்கு பறைமேளத்தை அடித்து அந்த வாசித்துக்கு ஒரு ராஜ மேளம் என்று சொல்லுவாங்க. அது அழகான ஒரு ஆட்டம் ஆடி போவாங்க முன்னுக்கு. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான டான்ஸாக அது இருக்கு. அந்த சொன்னால் இசையில் அது போகும். அதுபோல வலிமையாக மரண வீட்டுக்கு அடிக்கிறது, அது வேறு சாலம் வேறு இதாக இருக்கும். படி போக்குள்ள முன்னுக்கு அதை ஆடிப்புவாங்க. இப்போ எல்லாம் ஆடுறது இல்லை, சும்மா அடித்து கொண்டு போகிறது தானே பார்க்கும். ஆட்டம் நின்றுட்டு அது கலதாவளையில் 80களுக்கு முதல் இருந்த ஆட்டம். அதுபோல கோயில்களில் வீதி உலா வரும்போது பறைதான் அடித்து கொண்டு போகிறோம். அந்த இசையில தான் சுவாமி வீதி வலம் வரும். அப்போ இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு பிராதான நடனமாக அது இருந்தது. அப்போ உங்களுக்கு அந்த வரலாற்று, உங்களுக்கு அந்த சுவாரஸ்யமான கதையை சொல்லணும் என்னென்றால், எங்களுடைய ஊரில் ஒரு பெரியவர் ஞாபகார்த்தமாக எங்களுடைய ஊரின் வரலாற்றை கொஞ்சம் எழுதித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த தகவலை வைத்துக்கொண்டு இன்னும் பல தகவல்களை சேகரித்து கழுதாவளையின் பூர்வீக குடிகள் பறைமேளம் இசைப்பவர்கள் என்று எழுதி போட்டார். எழுதினோடனே அவர் வந்து நாகரிகமாக சொன்னார், தம்பி நீங்கள்லாம் சொல்கிறது சரிதான், ஆனால் அது பப்ளிஷ் பண்ணே தான். என்ன செய்வார் நம்மளோட ஊரவர்கள், என்ன கொண்டு வருவார்கள், அதனால் இதை நீக்குவான்னு சொல்லி கேட்டார். நான் என்னென்னு அப்படி செய்யலாது, நான் உண்மையை சொல்லியிருக்கிறேன். இந்த தகவல்கள் சொன்னான் வரலாற்றின் அடியாக. அது என்ன எப்படி என்று சொன்னால், எங்களோட கழுதாவளையில் தான் பறை இசைப்பவர்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கிறது, அவர்களது சொந்த வாழ்விடம் இருக்கிறது. அவர்கள் வேறு ஆக்கிற காணிகளிலே குடியிருப்பதில்லை, சொந்த வாழ்விடத்தை கொண்டவர்கள். வயற்காணியும் அவர்கள் இருக்கிறது சொந்தமாக. அப்போ இது எப்படி வந்திருக்கு? வேறு எந்த இந்தியாவிலையும் சரி, யாழ்ப்பாணத்திலையும் சரி, அந்த இனக்குழுமத்துக்கு சொந்தமாக காணி வீடுகள் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற சமூகத்துக்கு சொந்த காணியும் வயல் நிலமும் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது, அப்போ இப்போ குடியேற்றப்பட்டது எல்லாம் அதெல்லாம் வச்சு கொண்டு தான் நான் இந்த கருத்தை சொன்னது. அப்போ பப்ளிஷ் பண்ணி நான் என்ன அப்படி செய்ய இயலாது, அதை விடுங்கோ, நீங்கள் பப்ளிஷ் பண்ணாட்டிக்கு நான் கருத்தை விட்ரோ பண்ண இயலாது. பிறகு அந்த கட்டுரையை நான் கிழக்கு மாகாண சபையினுடைய யுக்தியை அனுப்பி அவையை பப்ளிஷ் பண்ணாங்க. அதை என்ன சொல்லுவாங்க என்றால், நாங்கள் எங்களுடைய அந்த தூய்மையான வடிவத்தை இப்படித்தான் இருக்குது, இதுதான் ஒரிஜினல் என்று சொல்லதே எங்களால் ஏற்றுக்கொள்ள
முடியாமல் இருக்கிறது. கலைகளினூடாக வரலாற்றை பார்க்கிற போது நாங்கள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற சில போலிமைகள் உடைய பார்க்கின்றது. எங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. இது ஒரு விஷயம். அடுத்து அந்த அமைப்பியலுக்கு பிறகு நாங்கள் பார்க்குற பின்னமைப்பியல் இல்லை ஒரு மிக முக்கியமான ரோலன் பாத்தன்றவருடைய தியரியை கோட்பாடை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லுவார், ஒரு படைப்பை படைத்த பின்பு படைப்பாளி இறந்து விட்டான் என்று சொல், ஆசிரியர் இறந்து விட்டான் என்று சொல்றார். ஏனென்று சொன்னால் படைப்பை படைத்த பிறகு அதை பார்க்கிறவன வாசகன், அது நீங்க ஓவியமா இருக்கலாம், சிற்பமா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், எல்லாத்தையும் வாசகன் என்றே சொல்றோம். வாசகன் தான் படைப்புக்கு பொருள் கொடுக்கிறான். அவன் என்ன விளங்கி கொள்கிறான்? அவன் வாசிக்கின்ற போது படைப்பை உருவாக்குகின்றான். படைப்பாளி கருத்தை அல்ல அவன் ஏற்றுக்கொள்வது, படைப்பை அவன் உருவாக்குகின்றான். அவனுடைய கருத்து தான் முக்கியம் என்றார் ரோலன் பாத். இப்போ எங்களுக்கு நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளை இல்லை, ஒரு சின்ன பிள்ளைன்னு இல்லை வரும் ஒரு கம்பராமாயண பாட்டை தந்து இதிலே கம்பர் கூற வருவது என்ன என்ற கேள்வி, அல்லது இதிலே புலவர் கூற வருவது என்னன்னு இப்போ நம்ம எழுதுவோம், இதுதான் புலவர் கூற வருது. இப்போ அவர் கேட்குறார், இதில் புலவருக்கு தான் கூற வந்தான்னு புலவர்கிட்ட போய் கேட்டியா? இல்லை தானே. அப்போ ஆற்ற கருத்து அது உஞ்ச கருத்தை புலவர் ஊர்வன்னு சொல்லி சொல்கிறேன். அதுமையா புலவர்கிட்ட கேட்கல. அடுத்தது கம்பர்கிட்ட போய் கேட்கலாமா? இப்போ கம்பரே நீங்கள் சொல்லிட்டு வந்த இதுதானா, நான் இப்படி எழுதி வச்சுக்கிறேன்ட்டு அதை போய் இந்த சட்டம் தெரிஞ்சு இருக்கிறாங்க ஆதாரங்கள் இந்த எங்க செல்லுபடி ஆகும் ஆகாது. அப்போ அவர் சொல்றார் என்னண்டா, வாசகர்கள் ரெண்டு வகைப்படுவார். ஒன்று பிரதியை பார்த்துட்டு ஆவண்டிட்டு போறாங்க. கனவு வாசகர்கள் அப்படித்தான், எல்லா படைப்பையும் பார்த்துட்டு ஆவண்டு போறாங்க. அவரை அந்த வாசகர்களை கும்பல் வாசகர்கள் என்றார், படைப்பற்ற வாசகர்கள். இன்னொரு வாசகர்களை சொல்கின்றார், படைப்பாற்றல் வாய்ந்த வாசகர்கள். அவர்கள் படைப்பை பார்க்கும் போது அவர்களுக்குள் படைப்பு உருவாகிறது. அதுதான் மிக முக்கியம் என்று சொல்கின்றார். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், ஆளுக்கு ஒரு கருத்து உருவாகாதான்னு சொல்லி. உருவாகும் தான். அந்த கருத்துகள் அவருடைய சிந்தனை, தத்துவம், சமூக சூழலுக்குள்ளால் வரும். அது அந்த பிரதி கொண்டிருக்கிறது. அப்ப பிரதிக்கு ஒரு கருத்து அல்ல, பல கருத்துக்கள் இருக்கிறது, பல அர்த்தங்கள் இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். அப்ப இந்த தியரியின் அடிப்படையிலே கதைகளை நாங்கள் பார்க்கவும் என்ன அந்த கலைப்படைப்பு என்னன்னு. நான் சில நவீன ஓவிய கண்காட்சிகளுக்கு போனா ஓவியர்கள் ஓவியத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க, கதை சொல்லுவாங்க, ஓவியம் விளங்காது, அவைகளுக்கே விளங்கான்னு செய்யுங்க, அதான் அந்த கதை சொல்றது. இப்ப நான் சொல்றது, நிப்பாட்டுங்க, உங்களோட கலைப்படைப்புல நம்பிக்கை இல்லை, அப்புறம் என்னது கலையை படைச்சு? கலைப்படைப்பு என்பது ஒரு தொடர்பாடல் மொழி. அந்த மொழி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் கலைஞனுக்கு. இது கம்யூனிகேட் பண்ணும் பார்வையாளனோடு. அதை என்னென்னா அவன் பண்ணிட்டு போகட்டும், நீ அந்த கதை சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேணும் என்று சொல்லுவேன். அப்ப இப்படி நாங்கள் கலைகளை அதனுடைய தளத்திலிருந்து ஒரு சுயஞனாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், பராக்கிரமவாக சிற்பம் என்ற ஒரு சிற்பம் காசிலையில் ஆடிச்சிருக்கோம், நமக்கு பராக்கிரமவாகன்னு சொல்லி தந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வயதுக்காரர்களுக்கு, சின்ன பிள்ளைகளில் குறைய தனி இருக்கிறேன், பராக்கிரமவாக சிற்பம் என்று. நாங்கள் யோசிக்கணும், பராக்கிரமபாகு என்கின்ற அந்த அரசனுடைய தோற்றப்பாட்டுக்கும் அந்த சிற்பத்துக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு? நாங்கள் அரசனை எந்த விதத்திலே சித்தரிக்கின்றோம்? அந்த சித்தரிக்கின்ற முறையா, அங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற விதம் அப்படிப்பட்ட விதம். ஒரு ஏட்டுடன் ஒரு மனுஷன் நல்ல ஸ்டடியா நிற்கிறார். இதுக்கும் அரசனுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு வாள் இருக்குதா, அல்லது அரச உடை இருக்குதா, அல்லது அரச முடி இருக்குதா? எதுவும் இல்லை. அப்பயே இது அரசராக சொல்ல வேண்டும். இதுதான் வரலாற்றின் புனைவு. அப்ப நாங்க சொல்ற இன்டர்பிரிட்டேஷன், வியாக்கியானம் என்னன்னு சொன்னால், பராக்கிரமபாகு ஆட்சியிலே பராக்கிரமபாகு சமுத்திரத்தை கட்டின ஒரு என்ஜினியர் இருக்காரு. நாங்க புலவன் என்று சொல்றது பாட்டு பாடுற புலவனை அல்ல, புலமைத்துவம் என்கின்ற அர்த்தத்தில் இருந்த புலவன். அந்த புலவன், அந்த ஏடு, அந்த ஏடு அவனுடைய அறிவு,
குறியீடு அந்த ஏடு. ஏன் பராக்கிரமபாகு அந்த அந்த பராக்கிரமாவு சமுத்திரத்தை கட்டிய அந்த இன்ஜினியர், அந்த பொறியியலாளனை சிற்பமாக வடித்து வைக்க ஆசைப்பட்டிருக்க கூடாது. நல்ல அரசனாத்தான் செய்திருப்பான். ஆனால் எங்களுடைய வரலாறு அதை அரசனாக்கி விட்டுட்டது அவனை. அப்ப இப்படி நாங்கள் கதைகளை பார்க்கிறது, இந்த விஷயங்களை நாங்கள் உடைத்து மறுபரிசீலனை செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விடயத்தை கூறலாம் நினைக்கிறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில நேரம். இப்ப இந்த பொருணர்வை காலத்திலே கண்டெடுக்கப்பட்ட நடராஜ சிற்பங்கள் பற்றி வரலாற்றறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதுவாங்கன்னு சொன்னா, பொருணர்வையில் கண்டெடுக்கப்பட்ட நடராஜ சிற்பங்கள், இலங்கை சிற்பங்கள், பொருணர்வை சிற்பங்கள், அது அற்புதமானது இருக்கட்டும், அதை பொருணர்வைக்குரிய சிற்பமாக உரிமம் கொண்டு ஆடுகின்ற விளையாட்டு இருக்கிறதா, அதுக்குள்ள ஒரு வரலாற்று திரிவு இருக்கின்றது. ஏனென்று சொன்னா, அந்த எங்களுக்கு தெரியும், சொல்ற காலத்திலே சிவன் கோயில் கட்டப்பட்டது, எல்லாம் நடந்தது, அங்க நடராஜ சிற்பம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு. அது எப்படி இங்க வந்து பொருணர்வையில வசித்த மக்களால் செய்யப்பட்ட சிற்பம் என்று நாங்கள் சொல்றது? இதையொத்த சிற்பங்கள் எங்களுக்கு கொழும்பு மியூசியத்திலே இருக்கிறது. அதையொத்த சிற்பங்கள் சென்னை மியூசியத்துக்கு போனீர்கள் என்று சொன்னா பல வகையான நடராஜ சிற்பங்களை பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் அப்ப ஒன்று தஞ்சாவூர்ல கிடைச்சிருக்குது, ஒன்று புதுக்கோட்டையில கிடைச்சிருக்குது, ஒன்று மதுரையில கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டின் பரவலான இடங்களில் இருந்து கிடைக்க பெற்ற சோழர் கால நடராஜ சிற்பங்கள் எல்லாம் சென்னை மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப அவன் சொல்லாமா, இது இருந்தது, இது இருந்தது, இது இருந்தது. அது பாரம்பரியம். எப்படி சீரிய பாரம்பரியம் ஒரு பாரம்பரியமாக இருந்துட்டதோ அதுபோல இது ஒரு பாரம்பரியம். சோழர் கால நடராஜ சிற்பங்கள் ஒரு பாரம்பரியம். அதை எங்களுடைய பொருணர்வை கால சிற்பங்களாக, பொருணர்வை சிற்பங்களாக உரிமம் கொண்டாடுவது, அதில் எங்களுக்கு நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்வது என்பது ஒரு வரலாற்று திரிவாக புனைவாகத்தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது நான் கேட்கிற பிள்ளைகள்கிட்ட, சரி அப்படியான சிற்பிகள் இருந்த எங்க அந்த வார்த்தை உலக சிற்பிகள் எல்லாம் போயிட்டார்கள், என்ன மற்றாக்கள் தான் இருக்கிறாங்களா? சோழர்களோட வந்த படைகள் இருக்குது, வேறு வேறு பேர்ல மறைவி போயிருக்கு. எங்கட மட்டக்களப்பு வரலாற்றிலே இந்த குடிமர ஒன்று இருக்கும், படையாட்சி குடி என்ற ஒரு குடி இருக்குது, காளிங்கா குடி என்ற ஒரு குடி இருக்குது, 7 குடிகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சோழர்களுடைய அந்த இது. அப்ப இங்க இந்த சிற்பிகள், அப்ப இப்படி நாங்கள் கலைகளை அதனுடைய வடிவம் சார்ந்து, அதனுடைய ரசனை சார்ந்து, வாசகனுடைய ரசனை சார்ந்து கலைகளை பார்க்கின்ற போது கலைகள் நமக்கு மற்றொரு உண்மையை, வரலாற்று கூடாக சொல்லப்பட்டு வருகின்ற போலிகளை, புனை கதைகளை உடைத்து மற்றொரு பக்கத்தை எங்களுக்கு திருப்பி காட்டக்கூடியதாக அமையும். அப்படி அமைவதற்கான கலை கொள்கைகள் இன்றைக்கு நிறைய வந்துவிட்டது. இப்போது இந்த அமைப்பியல், இந்த பின்னமைப்பியல் என்ற விடயங்களை தாண்டி விசுவல் கல்ச்சர் என்ற ஒரு விஷயம், கற்பில பண்பாடு என்ற ஒரு விஷயத்தையும் வரலாறாக பார்க்க வேணும், அதையும் பார்க்க வேணும் என்ற ஒரு சிந்தனை முறை மேற்கிலே இருக்கிறது. அது கற்பில பண்பாடு என்பது அது இன்னொரு வகையான பார்வையும் இன்னொரு வகையான விஷயமும் கூட. அதை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. ஆகவே கற்பில கலைகளினூடாக மட்டும் வரலாற்றை அணுகுதல்ல, கற்பில பண்பாட்டினூடாகவும் வரலாற்றை அணுகுதல் இப்போ தற்ப காலத்தில் மிக முக்கியமான சிந்தனை முறையாக இருக்கின்றது என கூறிக்கொண்டு எனது உரையினை இதுவரையும் அமைதியாக இருந்து கேட்டதற்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கலைகளின் ஒரு வரலாற்றை எவ்வாறு அணுகலாம் என்கின்ற ஒரு புதிய பார்வையை முன்வைத்த எங்கள் பேராசிரியர் அவர்கள் ஓவியம், சிற்பம் என்பவற்றினூடாக நமக்கு மிகவும் தெரிந்த பரிச்சயமான உதாரணங்களை எடுத்துக்காட்டி அதனூடாக மிக சிக்கலான ஒரு பொருளை எளிமையான முறையில் எங்கள் அறிவுக்கு எட்டும் வகையில் கொண்டு வந்ததற்கு மிகுந்த நன்றி. அடுத்து தமிழ் செவ்வியல் ஆடல் என்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட நூல் அல்லது மலரை நாங்கள் மீள்பதிப்பு செய்திருக்கின்றோம். அதன் சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக பிரம்மஸ்ரீ AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதை வழங்கி வைக்குமாறு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை அழைக்கிறோம். சிறப்புரையை ஆற்றிச் சென்ற எமது மதிப்பிற்குரிய பேராசிரியர் சிவரத்னம் அவர்களுக்கு சான்றிதழையும் தமிழ் செவ்வியல் ஆடல் மலரின் ஒரு பிரதியையும் வழங்கி வைக்கிறோம். இன்றைய அரங்கை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் நிகழ்த்த வேண்டி உள்ளது. இன்றைய இந்த மாலை அரங்கு சங்கீத பூஷணம் ராஜு மாஸ்டர் அரங்கு என்று பெயரிடப்பட்டுள்ளது. சங்கீத பூஷணம் ராஜு மாஸ்டர் என்பது பலரும் அறிந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் தமிழகத்திலே இசை பாரம்பரியத்தை அல்லது இசை ஆளுமைகளை பற்றி கேள்விப்பட்டவர்கள் பலர் இருப்பீர்கள். 40, 50, 60 காலப்பகுதிகளிலே ஊரின் பெயரை மட்டும் கூறினால் ஒரு கலைஞரை அடையாளம் காண்கின்ற பண்பு இருந்தது. முசிறி என்றதை மட்டும் கூறினால் அது முசிறி சுப்பிரமணிய ஐயரை குறிக்கும். சித்தூர் என்று மட்டும் சித்தூரார் கச்சேரி என்று கூறுவார்கள். சித்தூரார் என்று கூறினால் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையுடைய கச்சேரி என்று அர்த்தம். நாங்கள் அறிகின்ற காலத்திலே சீர்காழியின் கச்சேரி என்றால் சீர்காழி கோவிந்தராஜனை குறிக்கும். இன்றைய அரங்குக்கு சங்கீத பூஷணம் ராஜு மாஸ்டர் அரங்கு என்று பெயர் வைத்திருக்கிறோம். அவர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையுடைய முதன் மாணாக்கராக திகழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 1940களிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சங்கீத பூஷணம் பட்டம் பெற்றவர். மட்டக்களப்பிலே திருமணம் முடித்து அங்கு வாழ்ந்தவர். தண்டபாணி தேசிகர் தமிழிசை இயக்கம் பற்றி கூறும்போது நமக்கு தண்டபாணி தேசிகரை பற்றி கூறாமல் இருக்க முடியாது. தண்டபாணி தேசிகர் அவர்களின் தாக்கத்தினாலே தமிழ் பாடல்களை பாட ஆரம்பித்தவர். அதே நேரம் பெரியார் ஈவேராவின் கருத்துக்களால், அண்ணாதுரையின் கருத்துக்களால் கவரப்பட்டு மேடைகளிலே பாரதிதாசனுடைய பாடல்களையும் தமிழ் உணர்ச்சி பாடல்களையும் பாடியவர். ஈழத்திலே தமிழரசு கூட்டங்கள், தமிழரசு கட்சி கூட்டங்கள் தொடங்கும் போது முதலிலே தமிழ் உணர்ச்சி பாடல்களை பாடியவர் என்றும் அவரை பற்றிய குறிப்புகள் கூறுகின்றன. சத்தியாகிரக காலங்களிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அரசியல் ஈடுபாடுடைய ஒரு சங்கீத வித்வானாக அவர் தனித்து தொடங்கி இருக்கிறார்.
கம்பீரமான நடையும் கம்பீரமான தோற்றமும் கம்பீரமான குரலும் கொண்ட ஒரு சங்கீத வித்வானாக அவர் மேடைகளில் கோலோச்சி வந்துள்ளார். அவர் உருவாக்கிய சீடர்களில் முழக்கம் முருகப்பா என்று பிற்காலத்திலே அறியப்பட்ட அவரும் அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டதாரி, சத்தியாகிரக காலங்களிலே தெருவெல்லாம் முழங்கி திரிந்த ஒருவர் என்பதால் முழக்கம் முருகப்பா என்றவர் அழைக்கப்பட்டார். பாரதி பாடல்களையும் பாரதிதாசன் பாடல்களையும் இசை தமிழிலே பாடி அறிமுகம் செய்து வைத்து பிற்காலத்திலே இந்தியாவிலிருந்து புத்தகங்களையும் வரவழைத்து புத்தக விநியோகமும் செய்த சங்கீத வித்வான்கள் என்ற நிலைக்கு அப்பால் சென்று தமிழ் பற்றும் அரசியல் நாட்டமும் பகுத்தறிவு கொள்கையும் கொண்ட ஒரு இசைஞராக இசை கலைஞராக திகழ்ந்த இந்த பெருமானை இன்றைய அரங்கில் பேர் சூட்டுதலுக்குரியவராக நாம் அடையாளம் கண்டு இங்கே அவரது அரங்கிலே இசை கச்சேரியும் நடக்க இருக்கிறது. இசை கச்சேரியில் நீங்கள் மூழ்குவதற்கு முதலாக நன்றியுரையை தெரிவிக்குமாறு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் உறுப்புரிமை குழு செயலாளர் திரு சி மயூரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இங்கு குழுமியிருக்கும் அறிஞர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் கொழும்பு தமிழ்ச்சங்கம் சார்பாக முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழின் மனம் சுமந்து விழாவின் தொடக்கத்தை இனிமையாக்கிய செல்வி பிரியங்கா அவர்களின் தமிழ் வாழ்த்துக்கும் தலைமை தாங்கியோருக்கும் எமது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை செம்மையாக்கி திறந்து வைத்து தொடக்க உரையாற்றியது மட்டுமல்லாமல் இந்த விழாவினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் திருமதி வசந்தி தயாபரன் அவர்களுக்கு எமது உணமார்ந்த நன்றிகள். கலைகளினோடு வரலாற்றை அணுகுதல் என்னும் கருப்பரப்பில் சிந்தனையை விரித்து காலங்களை கடக்கும் பார்வையளித்த பேராசிரியர் சூனா சிவரத்னம் அவர்களுக்கும் எமது மரியாதை கலந்த பாராட்டுகள், நன்றிகள். மற்றும் இப்போது நடைபெற இருக்கும் உள்ளங்களை தாளாட்டி விழாவிற்கு உயிரூட்டப் போகின்ற இசை அர்ச்சனை வழங்கப் போகின்ற பிரம்மஸ்ரீ சுவாமிநாதன் சர்மாவிற்கும் அவரது இசைக்குழுவினருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன் அட்வான்ஸ். இந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக நடைபெற காரணமான அனைத்து ஏற்பாட்டாளர்கள் மற்றும் கலந்து கொண்ட அன்பான பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்புரிமை செயலாளர் திரு சி மயூரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து மேடையிலே நீங்கள் காண்கின்றது இசை அர்ச்சனை குழுவினர். வழிபாடு என்பதற்கு பல வடிவங்கள் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு உகந்தது இசையே என்று எங்கள் பணுவல்கள் பகர்கின்றன. அந்த வகையிலே இசை அர்ச்சனை என்கின்ற பேரோடு நமது ஈழ நாட்டிலே சுற்றுலா வருகின்ற ஒரு இசைக்குழுவின் கைவண்ணத்தை, முடற்சிசையை, வாத்திய இசையை நாங்கள் ரசிக்க இருக்கிறோம். வாய்ப்பாட்டை இசைப்பதற்கு கலாவித்தகர் செல்வன் சு அனந்த நாராயணன் சர்மாவும் கலாவித்தகர் செல்வி நந்தினி சுவாமிநாதன் சர்மாவும் இங்கே வந்திருக்கிறார்கள். வயலின் இசையை வழங்குவதற்கு கலாவித்தகர் செல்வி வாசுகி சுவாமிநாதன் சர்மா,
கலாவித்தகர் செல்வி நந்தினி சுவாமிநாதன் சர்மா அமர்ந்திருக்கிறார்கள். மிருதங்க இசையை வழங்குவதற்கு பிரம்மஸ்ரீ ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா, கலாவித்தகர் செல்வன் அரவிந்தன் சுப்பிரமணியன் சர்மா, கலாவித்தகர் செல்வன் அனந்த நாராயணன் சர்மா மூவரும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் இவர்கள் அனைவருமே அனைத்து கருவிகளையும் இசைக்கின்ற திறமை பெற்றவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். சிறுபிராயத்திலிருந்து இசையை தங்கள் வாழ்வின் ஒரு முக்கியமான அம்சமாக வரித்துக் கொண்டு நீண்டகால பயிற்சி, உழைப்பு, அர்ப்பணிப்பு, இசையின் மீதான தமது ஈடுபாடு என்பவற்றினால் இன்று இந்த மேடையிலே எங்களை மகிழ்விப்பதற்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் இசையும் தமிழ் ஆடலும் சம்பந்தமான இந்த ஈழத்து ஆடல், ஈழத்து இசை அரங்கிலே அவர்களது இசை அளிக்கையை கேட்பதற்கு நாங்கள் அனைவரும் மிகுந்த ஆவலோடு இருக்கிறோம். இதோ அவர்களுக்கு வழிவிடுகிறோம்.